வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பண்ண போகிற டிஷ் என்னென்னா ஒரு ஸ்வீட் ஐட்டம். இது பேர் பால் கொழுக்கட்டை. இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன தேவை அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இதுக்கு நான் 2 அழாக்கு பச்சரிசி மாவு. இது நான் வீட்டில் அரைச்ச மாவு. கொழுக்கட்டை மாவுன்னு கடையில் விற்பாங்க, அதுவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாவில் நம்ம கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கணும். மாவு பிசைறதுக்கு கொஞ்சமாக ஆட் பண்ணி இப்பயே வச்சுடுறேன். அப்புறம் இதுக்கு தேவையானது தேங்காய் பால். தேங்காய் பால் நல்லா திக்கு தேங்காய் பால். ஒரு அரை முடி தேங்காயில் நான் ஒரு 2 glasses ஆஃப் தேங்காய் பால் எடுத்திருக்கேன். தேங்காய் பாலுக்கு அப்புறம் நம்ம கொஞ்சம் மாவு தனியாக எடுத்து வச்சிருக்கேன், அரிசி மாவு. இது எதுக்குன்னா கடைசியாக நம்ம அந்த கொழுக்கட்டை இது பண்ணும்போது அது கொஞ்சம் திக்னஸ் தேவைன்னா இந்த மாவை நம்ம அதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். இதுக்கு ஒரு அரை கிலோ வெல்லம் எடுத்து வச்சிருக்கோம். அப்புறம் ஏலக்காய், ஒரு 5 numbers ஏலக்காவை கொஞ்சமாக சுகர் வச்சு நான் கிரைண்ட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த மாவு கொழுக்கட்டை மாவு எப்படி பிசைவீங்களோ யூஸ்வலாக அதே மாதிரி நம்ம பண்ணணும். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஹாட் வாட்டரை தனியாக கொதிக்க வச்சுருக்கேன். அந்த ஹாட் வாட்டர் இந்த மாவில் போட்டு மிக்ஸ் பண்ணி ஜென்ரலாக இந்த கொழுக்கட்டைக்கு எப்படி பிசைஞ்சு வைப்பீங்களோ அதே மாதிரி பிசைஞ்சு வச்சுடுங்க. அது ஒரு பக்கம் வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொழுக்கட்டை மாவு பிசைஞ்சு வச்சாச்சு. இதை நம்ம எப்படி ஷேப் பண்ணுறோன்றதை பாருங்க. இது கொஞ்சமாக மாவு கிள்ளி கையில் எடுத்து இந்த மாதிரி ரப் பண்ணி இந்த மாதிரி ஷேப்பில் நம்ம ஃபுல்லாக எல்லாத்தையும் இந்த மாதிரி பண்ணணும். இது நம்ம இந்த மல்லி அரும்புன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பொடியாக பண்ணி இந்த ஹோல் இந்த ஃபுல் மாவையும் இதே ஷேப்பில் நம்ம பண்ணி வைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக இந்த மாதிரி எல்லா மாவையும் பண்ணி வச்சுட்டோம். இது ஒரு பிளெயின் கிளாத்தில் நம்ம அப்படியே பண்ணி வச்சுருக்கோம். இது கொஞ்ச நேரம் ஆற வைக்கணும். ஏன்னா அந்த மாவு ஸ்டிக்கியாக இருக்கும் இல்லையா, கொஞ்சம் ட்ரை ஆகிற வரைக்கும் ஃபேன் காற்றுல அப்படியே காய வச்சுடுங்க. இப்போ ஒரு பெரிய பாத்திரத்தில் நம்ம ஒரு 4 சொம்பு தண்ணி இதில் ஊற்றிடுறோம். இந்த தண்ணியை நல்லா பாயில் பண்ணணும். தண்ணி பாயில் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ அடுத்த ஸ்டெப் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இதில் ஒரு கொஞ்சோண்டு பட்டர் நம்ம போடுறோம். இது எதுக்கு போடுறோம்னா, அந்த மாவு அந்த இது பண்ணி ஷேப் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அதை நம்ம இதில் போடும்போது தனித்தனியாக உதிரியாக வரணும். ஏன்னா ஒன்னோட ஒன்று ஒட்டக்கூடாதுன்றதுக்காக இந்த பட்டர் நம்ம ஆட் பண்ணுறோம். என்ன பண்ணணும்னா, ஒரு கை எடுத்து நம்ம செஞ்சு வச்சதுலேருந்து எடுத்து இதில் நம்ம ஆட் பண்ணணும் இந்த வாட்டரில். இது எப்பவுமே நம்ம ஹோலா அந்த மொத்தத்தையும் நம்ம இதுல கொட்டக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமா கொட்டணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல கொஞ்சம் கொட்டிட்டு இது வெந்து கொஞ்சம் மேல வரும்போது அடுத்த ஸ்டேஜ்ல இன்னொரு 2 கை எடுத்து நம்ம அதுல ஆட் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணணும். ஏன்னா எல்லாத்தையும் ஒரேடியா நம்ம ஆட் பண்ணோம்னா எல்லாமே ஒன்னோட ஒன்னும் ஒட்டிடும். ஸோ அதனால பொறுமையா ஃபர்ஸ்ட் ஒரு 2 கை அளவுக்கு நம்ம போட்டிருக்கோம். இது கொதிச்சு வெந்து கொஞ்சம் மேல தண்ணியில மிதகும் போது நம்ம அடுத்த 2 கையை நம்ம அதுல போட போறோம். இப்போ பார்த்தீங்கன்னா வெந்து மேலட்ட வருது எல்லாமே. இப்போ அடுத்த 2 கை நம்ம அதில் போட போறோம். கொழுக்கட்டை எடுத்து இதில் ஆட் பண்ணணும். ஸோ இதே ப்ராசஸ்ல தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வெந்து மேலே வர அடுத்த 2 கை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ண போகிறோம். இது எல்லாமே வெந்து வந்ததுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிட்டோம். கொஞ்சம் கொஞ்சமாக வெந்து மேலே வந்துகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம இதுல வெல்லம் ஆட் பண்ணோம். இப்போ நம்ம கொழுக்கட்டை வெந்துருச்சு. இதுல நம்ம வெல்லத்தை இப்போ ஆட் பண்ண போறோம். நம்ம ஜாகரி ஆட் பண்ணிட்டோம். இந்த ஜாகரி எல்லாம் கரைஞ்சு இது கூட எல்லாம் சேர்ந்து ரெண்டுமே பிளெண்ட் ஆகி வரணும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இப்ப பாத்தீங்கன்னா வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம இந்த கோகனட் மில்கை ஆட் பண்ண போறோம். இப்ப ஏலக்காவையும் நம்ம ஆட் பண்ண போறோம். இது நமக்கு இப்போ நேச்சுரலாவே திக்காயிடுச்சு. ஸோ வேணும்னா இன்னும் கொஞ்சம் திக்னஸ் வேணும்னா கொஞ்சமா அரிசி மாவு இதுல ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நல்லா ஸ்டர் பண்ணிட்டு ஒரு 2 to 3 minutes அப்படியே கொதிக்க விடணும். இந்த பால் கொழுக்கட்டை ஜென்ரலா எங்க வீட்டில் பாட்டி செய்வாங்க. இது எதுக்கு செய்வாங்கன்னா, குழந்தைங்களுக்கு
7ஆம் மாதம் 9ஆம் மாதம் பல்லு வரச்ச பிள்ளையாருக்கு பிரசாதமாக வச்சுட்டு அந்த குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட்டு ஊட்டுவாங்க எங்கள் பாட்டி. அவங்களுக்கு 8 கிராண்ட் சில்ட்ரன்ஸ் மொத்தமாக. ஸோ நான் தான் ஃபர்ஸ்ட் கிராண்ட் டாட்டர். எந்தில் ஆரம்பித்து என் தம்பி என் கசின்ஸ் எல்லாருக்கும் பண்ணிவிட்டு என்னோட 2 பசங்களுக்குமே எங்கள் பாட்டி பண்ணிட்டாங்க. இத்தனை வருஷம் பாட்டி தான் பண்ணுவாங்க. இது ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி வந்திருக்குன்னு நம்ம பார்க்கலாம். பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம தேங்காய் பால் ஊற்றி ஒரு 2 மினிட்ஸ் கொதிச்சா போதும். இப்போ ரெடி ஆயிடுச்சு, நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ஒன் வாய்ஸ் தமிழ் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.